எனக்கு தெரிஞ்சு நான் இந்த தவளை பாதுகாப்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன். லிஸி அப்பயே சொன்னான், இது கண்டிப்பாக பேய் தான்னு. நான் தான் நம்பலை. இப்போ எவ்வளோ பிரச்சனை ஆகுது பாரு. அம்மா அப்பா வரத்துக்கு நீ எவ்வளோ ஆகும்னு தெரியலையே. அது வரைக்கும் எப்படி நம்ம இந்த பேய்கிட்ட சமாளிக்கிறது? ஸ்காட், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நீ எங்கே இருக்க? எனக்கு தெரிஞ்சு அவனோட பெட்ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் அவனோட பெட்ரூமில் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் இருங்க. ஸ்காட், அம்மா, இது மேலே ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது. உடனே உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க, கிளம்பலாம். ஸ்காட், உனக்கு என்ன ஆச்சு? என்ன சொல்ல வர நீ? அம்மா, நான் இந்த வீட்டில் ஒரு பேயை பார்த்தேன். ஸ்காட், என்ன நீ பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற? எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பேய் படம் பார்த்துப்ப. அதனால தான் உனக்கு அந்த மாரி தோணியிருக்கு. அம்மா, அது உண்மைதான். சாயந்தரம் லிஸி சொன்னான், ஆனால் நாம் தான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நானே உணர்ந்தேன் உண்மையாகவே இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குன்னு. இங்கே பாரு ஸ்காட், உன் வேலையை பாரு. சும்மா கற்பனை பண்ணியிருக்காது. ஆனால் அம்மா, அது உன் வேலையை பாருன்னு புரிஞ்சுதா? சரிங்க அம்மா.